கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 7வது மாதம் முடிந்து இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த சகல நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தினரையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தேவ ராஜ்யம் இன்னும் பல மடங்கு வளரும்படிக்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்திலும் தேவனுடைய வார்த்தையின் சிந்தனையாக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற வேத வசனமானது ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்விலே, இந்த பூமியில் வாழும்போது உண்மையாக அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையிலே பல தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து வாழ்கிறார்கள். அநேகருக்கு கண்ணீர் வடிக்க வைப்பார்கள். ஆனால் இங்கு பார்க்கிறோம், கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகம் நமக்கு கண்ணீரை சிந்த வைக்கும் என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். இந்த உலகம் நமக்கு எப்பொழுதுமே கண்ணீரை சிந்த வைக்கிறது. உலக மாம்சம் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீர் சிந்த வைக்கிறது, மனமடிவாக்க வைக்கிறது, நிந்திக்கிறது, பரியாசம் பண்ண வைக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பல சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை தள்ளி பல நிலையிலும் போராடி கொண்டிருக்கிற பல சோதனை போராட்டங்களின் நடுவே கண்ணீர் வராமல் எந்த துக்கமும் இல்லை, கண்ணீர் விடாத எவரும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கூட இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது கண்ணீர் விட்டார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே நாம் பார்க்கும்போது பிறந்த ஒரு குழந்தை கூட அழுது கொண்டு கண்ணீர் சிந்திதான் அது வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில இன்னும் பல சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்தாத பக்தர்கள் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு காணப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் இந்த உலகம் உங்களை கண்ணீர் சிந்த வைக்குமானால் பரலோகம் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற என்கிற செய்தியை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண் சொரிகிறது. அதாவது யோபுடைய சிநேகிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் யோபுக்கு பல பிரச்சனைகள் நடந்தது என்று சொல்லி அவர்கள் வந்து பார்க்க வருகிறார்கள். பார்க்க வரும்போது யோபுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கும்போது, நீ பாவம் செய்திருப்பாய், நீ இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்திருப்பாய் என்று சொல்லி அவர்கள் மேலே யோபுவின் மேலே பழி சுமத்தி கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் யோபுடைய கண்களில் கண்ணீர் சொரிகிறது, ஆண்டவரை பார்த்து கண்ணீர் சொரிகிறது என்கிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி கண்ணீர் சொரிந்ததினாலே அவரை 2 மடங்காக ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே காணப்பட்ட பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தார். ஆண்டவர் அநேகர், ஆமென், ஸ்தோத்திரம், தன்னுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லி எவ்வீரு, ஆமென், ஸ்தோத்திரம், தன்னுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லும்போது பாடையிலே சுமந்து கொண்டு வரும்போது அந்த ஸ்திரீயானவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், மகளே பயப்படாதே என்று சொல்லி பாடையிலே எழுப்பி இருத்த வைத்து கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லவர். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏசாயா 35:10 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மாதத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். பல நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் சொரியுமானால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உலகம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களை கண்ணீர் சிந்த வைக்கிறது, ஆயினும் பரலோகம் தமது தனிப்பட்ட கண்களினுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் என்ன சொல்லுகிறார், தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிந்தை யாவையும் நீக்கி போடுவார், பூமியில் இராமல் நீக்கி போடுவதற்கும் அவர் கண்ணீரை துடைப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிற இந்த தேவன் இந்த மாதத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம், பாடுகள் நிமித்தம், வேதனை நிமித்தம் கண்ணீர் சிந்த வைக்கிற
ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனை கொடுக்கிறார். பரலோகத்தில் என்ன ஒன்று காரியம் தெரியுமா? இந்த பூமியில தேவனுடைய நாமத்தினாலே சிந்துகிற கண்ணீருக்கு மதிப்பு மரியாதையும் இருக்காது. ஆனால் பரலோகத்தில் முழு மரியாதை உண்டு, முழு மதிப்பு உண்டு. தேவனுக்கென்று வடிக்கிற கண்ணீருக்கு பரலோகத்தில் முழு மதிப்பு உண்டு என்பதை புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அன்னாள் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் ஜெபித்தபடியினால் ஆமை ஸ்தோத்திரம், அவள் சாமுவேலை பெற்றுக்கொண்டார். சாதாரண சாமுவேல் அல்ல, ஆசாரியனுக்கு ஆசாரியன். ஆமை ஞான திருஷ்டிக்கு ஞான திருஷ்டி, தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு வல்லமை, இப்படி பல பட்டங்களுடைய மேன்மை அந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். எனவே இந்த நாட்களிலே ஆமை ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்ணீரிலே ஆமை ஸ்தோத்திரம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதை துடைத்து ஆண்டவர் இந்த பூமியிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், பரலோகத்திலும் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் வாழ்க்கையிலே பல பல சூழ்நிலையிலே கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய மகத்துவமான காரியங்களை விளங்க பண்ணும்படி இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வல்லமை மகத்துவம் அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலும் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற கடமைகள் அனைத்து காரியங்களும் ஜெயத்தை கொடுப்பீராக. குறிப்பாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ மகத்துவம் கூட இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஆண்டவரே பட்டணங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, வயநாடு பகுதியிலே அதிகமான அழிவை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதங்களை செய்து அந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவர் அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம், இனி அந்த அழிவு அவ்வளவு ஆண்டவரை அகோரமாய் வேண்டாமப்பா, நிறுத்துங்கப்பா. அவர்களை மீட்டு கொள்ளுங்கப்பா. அந்த ஆண்டவர் ஜீவன்களை மீட்டு கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மாவும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லையப்பா. நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட்டும். பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் முக்கியமான நாட்களை ஆண்டவரை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையோடு இருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை